வேணான்னு சொன்ன ஒரு பொருளை வேற ஒரு பேர் வச்சு மறுபடியும் நமக்கே வித்தாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஒரு சில நேரத்துல பிடிக்க முடியும், பல நேரங்கள்ல பிடிக்க முடியாது. அப்படிதான் இப்போதைக்கு மீத்தேன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான திட்டத்தை பயங்கரமா எதிர்த்து ஓரளவுக்கு அதை விரட்டி அடிச்சா திருப்பியும் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற பெயர்ல அதே திட்டம் மத்திய அரசால தமிழகத்துக்கு இப்போதைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்திருக்குங்க. எங்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் உள்ள முதல்ல புகுந்திருக்காங்க. அங்க நெடுவாசல் அப்படின்ற கிராமத்துல ஆழ்துளை, அதாவது போர் போட்டு, போர் சும்மா நம்ம வீட்டில் போடுற மாதிரி போர் கிடையாதுங்க, ஒரு 1000 மீட்டர் 5000 மீட்டர் வரைக்கும் போர் போட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கிறது. ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்றது எதோட ஒரு காமன் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் இந்த மாதிரி கேசஸோட கலவை தான் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ். அதோட காமன் நேம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன். ஷேல் கேஸ், டைட் கேஸ் அப்படின்னு ரெண்டு வகை அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிலத்தடி நீர் அப்படின்றது சுத்தமா வறண்டு போய் வறட்சியான ஒரு பூமியா அந்த ஒரு பூமி மாறிடும். என்னதான் அந்த ஒரு இடத்துல இப்போதைக்கு தேவையான அளவு தண்ணீர் இல்லைனாலும் போர் மூலமா அந்த இடத்துல தென்னை, நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்கள் செழிப்பா வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒரு இடத்துல இவங்க இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த கிராம மக்கள் தன்னிச்சையாவே போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. ஓஎன்ஜிசில இருந்து எந்த ஒரு வண்டி வந்தாலும் அதை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நாங்க பார்க்க வந்திருக்கோம், நாங்க ஆய்வு பண்ண வந்திருக்கோம், யார் வந்தாலும் அவங்களையும் அடிச்சு விரட்டுற ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. கடந்த 15ஆம் தேதி இந்த ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப இருந்தே இந்த போராட்டம் அப்படின்றது சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது சம்பந்தமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் இந்த பகுதிகளை போய் நேர்ல பார்வையிட்டு இருக்காரு. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎன்ஜிசி நிறுவனத்துல எண்ணெய் ஆய்வுக்காக ஆழ் குழாய் கிணறு அமைச்சு அதை பாதுகாப்பு எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப அந்த ஒரு குழாயில இருந்து எண்ணெய் எல்லாம் பொங்கி தொட்டி எல்லாம் நிறைஞ்சு விவசாய நிலத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற ஒரு அவலமும் அந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இப்ப எங்கெங்கெல்லாம் இவங்க ஆழ்துளை போடலாம்னு சொல்லி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கோ அந்தந்த இடங்களெல்லாம் போய் ஒரு பார்வையிட்டு வந்திருக்காரு. தற்போது கிராம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் மாநில அரசாங்கம் இதை அனுமதிக்க கூடாது. இப்பதான் இந்த மாநில அரசாங்கம் ஒரு நிலைக்கு வந்திருக்கு, இதுக்கு மேல இதை அவங்க ஆய்வு செஞ்சு இங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆகணும். டெல்டா பகுதிகளில் பயங்கரமான எதிர்ப்பு ஏற்பட்டதால மட்டும்தான் இப்ப இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள புகுந்திருக்காங்க. கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே இந்த திட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியா போராட வேண்டியது விவசாயத்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப விவசாயத்துக்காக நேரடியா இல்லாம தமிழகத்துல இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலா மக்கள் மனசுல இருக்குங்க. இதுதான் ஹைட்ரோ கார்பன், அந்த ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறதுக்கான பம்ப் இதுதான், குழாய் இதுதான். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க. இது கீழே 15000 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. கீழே இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க. இப்போ மேல கொண்டாந்து ஒரு மிஷினை மாட்டிட்டு டாப்ல மாட்டிட்டு அந்த 600 கெமிக்கல்ஸ் உள்ள விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எடுத்துடலாம். இனிமே தான் பம்பு போட்டு உரியன அவசியம் கிடையாது. எல்லாமே முடிச்சிட்டாங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். நெடுவாசல போட போறாங்க அப்படின்னா இன்னமே தான் இடம் சூஸ் பண்ணிருக்காங்க. இனிமே தான் போட போறாங்க. ஆனா நெடுவாசல் சுத்தி எங்க புலான் விடுதி இந்த இப்ப நான் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. புல்லான் விடுதி, கற்காக்குறிச்சி, வடகாடு, கனியாங்கொள்ளை அப்படிங்கிற ஒரு 5-6 இடத்துல எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. நெடுவாசல்ல மட்டும் இப்ப இடம் போட்டு இனி ட்ரில் பண்ணி இனி இது மாதிரி அதுக்கப்புறம் தான் பண்ண போறாங்க. இது எந்த இடம்னா ஃபைனலி இன்னும் தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நெடுவாசல போட்டு கனெக்ட் பண்ணி கேஸ் வெளில எடுக்க போறாங்க. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாங்க வீடியோ லைவா எடுத்து போறோம். எங்க கிராமத்துல போடுறோம். சுத்தி நாங்க விவசாயம் பண்ற இடம் தான். இது எல்லாமே எத்தனை வாழை போட்டிருக்காங்க. பக்கத்துல வீடு கிராமங்கள் எல்லாமே இருக்கு. சுத்தி ஒரு எப்படி ஒரு 18 பட்டி ஊரு அவ்வளவு ஊர் இருக்கு. இங்க கிராம மக்கள் இருக்காங்க, வசிக்கிறாங்க. குழந்தைகள் அதிகமா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எழுத்தறிவுப்பட்ட 100% தேர்ச்சிப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த மாவட்டத்திலையும் நமக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம அடியோட ஒழிக்கணும். ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், மீத்தேன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு இளைஞர்களை என்னென்ன போராட முடியுமோ அவ்வளவு போராட நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன். மாணவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த கல்லூரியில கல்லூரி மாணவர்கள் வெளியே வந்திருக்காங்க, போராட தொடங்கியிருக்காங்க. எங்க மாவட்டம் வறட்சி மாவட்டம். செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் 1975 தான் இந்த ஊரெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டமா பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறதுனால இது புதுக்கோட்டையில சேருது. தஞ்சாவூருக்கும் இதுக்கு உண்டு. இது நம்ம எடுத்தோம், இந்த கைட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு பாதிப்பு தான். பாலைவனமா கண்டிப்பா மாறும். இன்னைக்கு எடுத்தாங்கன்னா 10 வருஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனம் மட்டுமே. உயிர் வாழுங்க இளங்களுக்கு அவசியமே உயிரே இருக்காது. எங்கேயுமே ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட உயிரோட இருக்காது. எல்லாரும் விழிப்புணர்வா போராடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தாய் கழகம். இதில் சிலர் வழி தவறி
சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயம் மீண்டும் தாய் கழகத்தை தேடி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய் மனதோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்கிறது.